ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ பக்கம் உள்ளே வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸுங்க. நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கை கொடுத்துருங்க மக்களே. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம சரவணா ஸ்டோருக்கு போயிருந்தோம் இப்போ பர்ச்சேஸ்க்கு. அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு சில பொருள் எல்லாம் பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஒரு 2 ஃப்ளோர் போயிருப்போம். அந்த 2 ஃப்ளோர்லேயுமே எனக்கு எடுக்கிறதுக்கே டைம் இல்லை. அவ்வளோ ரஷ்ஷு. ரொம்ப இன்னும் போக ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். நம்ம கொஞ்சம் முன்னாடியே போனதுனால கொஞ்சம் ஓரளவு கூட்டம் ஓகே தான். அதில் தான் நான் ஒரு சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து பாடி சரவணா ஸ்டோர், தி லெஜண்ட் சரவணான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிரான்ச் தான் இது. இது வந்து உள்ளே நுழைஞ்ச உடனே என்ட்ரன்ஸில் இப்போ காட்டினேன் இல்லையா, கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் வச்சுருக்காங்க. மாடு கொஞ்சம் அந்தந்த தீம், பொங்கல்னால் பொங்கல் தீமு, அப்போ கிறிஸ்மஸ்னால் கிறிஸ்மஸ்ஸு அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி உள்ளே வந்தோடனே என்ட்ரன்ஸில் வந்து இந்த லைட் செட்டிங் தான் வச்சுருப்பாங்க உள்ளே நுழைஞ்ச உடனே. இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கோல்டு செக்ஷன். இப்போ தெரிஞ்சது இல்லை, இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது. அதுதான் வந்து ஃபுல்லாக சில்வர் கோல்டு செக்ஷன் ஃபுல்லாக அதில் இருக்கும். அது உள்ளே நம்ம போகல. அது உள்ளே நம்ம போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இல்லை. இப்போல்லாம் தங்க வைக்கிற விலைக்கு இப்போல்லாம் அதெல்லாம் வாங்க முடியலங்க. வெளிலேருந்தே பார்த்துக்கலாம். நம்ம அழகாக நம்மளும் ஒண்டி வாங்குவோம் கண்டிப்பாக. அப்புறம் நிறைய தீபாவளிக்கு இதெல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க, கிஃப்டெல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. நிறைய இது குலுக்கல் முறையில் பேரெலாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு சின்ன சின்ன கிஃப்டெல்லாம் கொடுத்து கஸ்டமரை கவர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வந்து போன ஃப்ளோர் பார்த்திங்கன்னா ஒரு 5th ஃப்ளோர். அங்கே தான் வந்து நான் மெயினாக போனது பார்த்திங்கன்னா, நம்ம காய்கறி வாங்க தான் மெயினாக போயிருந்தோம். அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் சின்னதாக ஏதாவது சிம்பிளாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ட்ரெஸ்ஸு இது மாதிரின்ட்டு போயிருந்தது. அந்த நம்ம போன ஃப்ளோரில் தான் வந்து நிறையா நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே இருக்கும். அங்கே ஸ்நாக் ஐட்டமாக இருக்கட்டும், அப்புறம் வந்து ஒரு வெஜ்ஜீஸ் ஐட்டமாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கும். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வாங்க. இது வந்து போயிட்டு பிஸ்கட்டுக்கெலாம் நிறையா வந்து ஆஃபர்லாம் போட்டிருப்பாங்க. 2 பாக்கெட் எடுத்தால் ஒரு பாக்கெட் ஃப்ரீ, அந்த மாதிரி பஞ்சாக எடுத்தால் ஒரு 2-3 ஃப்ரீ வரும். அப்புறம் நூடுல்ஸ் அந்த மாதிரிலாம் ஃப்ரீ வரும். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து வாங்கி வச்சுருக்காங்க. அதாவது வாங்கி வச்சுட்டு அடுத்தடுத்து போய் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க இதை எடுத்துகிட்டே போக முடியாது, வெயிட்டாக இருக்கும். அதனால் டோக்கன் போட்டு வச்சதில் இங்கே உள்ளக்க கேபின் மாதிரி இருக்கும், அங்கே வச்சுட்டு அது இல்லாத போக மிச்சதெல்லாம் வண்டியில் வச்சுட்டு இங்கே ஒரு சேஃப்டி மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இவங்கெல்லாம் பாருங்கள், வெளில போட்டுட்ருக்காங்க. நிறைய அந்த டேக்ஸ் எல்லாம் தொங்குது பாருங்கள் ரெட் கலரில். அது ஃபுல்லாக தீபாவளிக்கான ஒரு டிஸ்கவுண்ட்டு கூப்பன் மாதிரி, டிஸ்கவுண்ட்டு அந்த விளம்பரம்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் வந்து அங்கங்கே தொங்குது. எல்லாம் பிஸ்கட் ஐட்டம் பாருங்கள், சோன் பப்படி பிஸ்கட்டு, ஸ்வீட் ஐட்டம் எல்லாமே வச்சுருப்பாங்க லைனாக. இந்த லைன் ஃபுல்லுமே இந்த இடத்துல ஃபுல்லாக க்ரீம் பிஸ்கட்டு, நார்மல் பிஸ்கட்டு, சால்ட் பிஸ்கட் எல்லாமே பிஸ்கட் ஐட்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்படியே பாருங்கள். அதுக்கப்புறம் நிறைய ட்ரெஸ்ஸஸ்லேயுமே நிறைய டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் க்ளீனிங்கு அக்சசரிஸு, 5 லிட்டரில் உள்ள பாத்ரூம்க்கான க்ளீனிங் இது, அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கும்போது நம்மளுக்கு நிறையா கொஞ்சம் மிச்சமாகும். இதெல்லாம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நார்மலாக இப்போ 1 லிட்டர் வாங்குறதுக்கும் நீங்கள் 5 லிட்டர் வாங்குறதுக்கும் நிறைய டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அப்புறம் அதை தாண்டி இந்த பக்கம் உள்ளே வரும்போது இதுதான் நம்மளோட ஐட்டம்ஸ் நிறையா இருக்கும். இது உள்ளே நம்ம லேடிஸ்லாம் உள்ளே போனோம், சின்ன சின்ன பிள்ளைங்க, கேர்ள்ஸ் எல்லாம் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் உள்ளே போனால் வெளிலே வரமாட்டாங்க. நிறைய வெரைட்டி இருக்கும். வெளில விற்கிறதோட இன்னும் சீப்பாகவும் இருக்கும். என்ன வருதுன்னா, நீங்கள் நிறைய டேமேஜ் ஐட்டமும் இருக்கும். ஏன்னா நிறையா எடுத்து அப்படியே போட்டு பண்ணிவிட்டு அவங்க பாட்டு அசால்ட்டாக போகுமா, அதில் வந்து நிறைய டேமேஜ் ஐட்டமும் இருக்கும். அதனால சரவணா சொல்லுவாங்கன்னா என்ன வருதுன்ட்டா, நல்லா நம்ம பார்த்து வாங்கணும். நம்ம வாங்குகிற பொருளை வந்து அவசரமாக நம்ம பாட்டு எடுத்துகிட்டு போட்டுட்டு வந்துடக்கூடாது. நல்லா பார்த்து வாங்கணும். இது உள்ள வந்திங்கன்னா நம்ம இந்த அதென்ன கல்லுவச்சத்தோடுலேயே வந்து கொஞ்சம் காஸ்ட்லி இதெல்லாம், அதெல்லாம் கேரண்டி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த நகைச்செட்டுலாம் சொல்லுவாங்கள்ல, இது பாருங்கள் அந்த பக்கம் உள்ளதெல்லாம், இதெல்லாம் கோல்டு சைட்லேயே உள்ளது கவரிங்கு. அப்புறம் அந்த பக்கம் உள்ளதெல்லாம் நம்மளை ஆன்டிக்லேயே இந்த நெக்லஸ்லாம் இருக்கும் இல்லையா, நெக்லஸ் ஆரம் அந்த மாதிரி உள்ளதெல்லாம், ஏதோ ஃபங்க்ஷன் வேறு அது மாதிரிலாம் உள்ளதெல்லாம் போட்டுக்கலாம். இது சின்ன சின்ன பிள்ளைங்களுக்குள்ள கிளிப்ஸ் ஐட்டம். அப்புறம் வளையல், இப்போ வந்துருக்க செக்ஷன் பார்த்திங்கன்னா வளையல். இது பிராண்டு போல், பிராண்ட்லேயே உள்ள செயின் நெக்லஸ் அந்த மாதிரி இந்த பிராண்டு. அப்புறம் இதில் உள்ள தோடுலாம் நிறையா வச்சுருப்பாங்க. நம்ம பார்த்து பொறுமையாக எடுக்கலாம். அது பாருங்கள் எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குன்ட்டு. இப்போ நம்ம ஃபேமிலியிலே ஏதோ ஒரு சின்ன ஃபங்க்ஷனு, இல்லை முக்கியமான ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனு, அப்புறம் முக்கியமான க்ளோஸ் ரிலேட்டிவ் அந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷன்னா நம்மள்ட்ட ஒருவேளை கோல்டு இல்லை அப்படின்னா இப்போலாம் யாரும் கவலைப்படுறது இல்லைங்க.
நம்ம பாட்டுக்கு அழகாக கோல்டு இருக்கவங்களுக்கும் நிறைய மனசாக போட்டுட்டு போகவும் பயமாக இருக்குது. ஒரு சேஃப்டி பர்பஸும் இல்லை இல்லையா? அதனால் நம்ம இந்த மாதிரி ஸ்டோன் வச்சதுலேயும் இல்லை அழகாக நேச்சுரல் கோல்டு மாதிரி 1 கிராம் கோல்டு அது மாதிரிலாம் இருக்குது. அது மாதிரி வாங்கிக்கலாம் நிறையா. நம்மளோட சேனலில் இன்னும் நிறையா அந்த 30 கேரட்டா அதெல்லாம் வந்து போடலான்ட்டு இருக்கேன் ஐடியாவில். அப்புறம் அதெல்லாம் தாண்டி நமக்கு வந்து வெஜ்ஜிஸ் வாங்குறதுக்கு உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோன்னு பார்த்திங்கன்னா இந்த செக்ஷன் ஃபுல்லாக நம்ம பாத்ரூம் ஐட்டம்ஸ் இருக்கும். வாய் குளிக்கிறதுலேருந்து பேஸ்ட்லேருந்து ப்ரஷ்லேருந்து சோப்லேருந்து இதுலேருந்து அந்த மாதிரி ஐட்டம் ஃபுல்லாக இருக்கும். ஷாம்புலாம் இருக்குது பாருங்கள். எல்லா வெரைட்டியும் வச்சுருப்பாங்க. அவங்க நினச்சதை எடுத்துக்கலாம். காசு தாங்க வேணும் நம்மளுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. இந்த வாங்க ஆரஞ்சு ஒயிட் இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்திங்கன்னா சரவணாவோட ஓன் ப்ராடக்ட். இதெல்லாம் அவங்களே தயார் பண்ணுற பருப்பு, இது பருப்பு சர்க்கரை இதுலேருந்து எல்லா மளிகை ஜாமானுமே சரவணா ஸ்டோரோட அவங்களோட ஓன் ப்ராடக்ட். இது வந்து மற்றதோட இப்போ உதயம் பருப்போட சரவணாவில் வாங்கின பருப்புனா கொஞ்சம் அதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்றபடி ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. விலையும் அதோட தகுந்த மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் இதை தாண்டி நம்ம இப்போ வந்து வெஜ்ஜிஸ்குள்ளே வந்துட்டோம். வெஜ்ஜிஸ்குள்ளே வந்தால் நிறையா எடுக்க முடியல, ஒரே கூட்டமாக இருந்ததுனால நான் ரொம்ப எடுத்துருக்க மாட்டேன். இதெல்லாம் ஸ்நாக் ஐட்டம். இதெல்லாம் தாண்டி லாஸ்ட்டில் தான் நான் வெஜ்ஜிஸ்குள்ளே போயிட்டு அப்படியே முடிச்சிட்டேன். இது ஒரு தேங்காய் பாருங்கள், ஒரு தேங்காய் 40 ரூபாங்க. காய்கறிலாம் செம்ம சூப்பராக இருக்குது. காய்கறிக்காண்டியே தனியாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் நல்லா காய்கறி வாங்கியிருக்கேன்னு. நீங்கள் முடிஞ்சால் அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க. இதில் எதெல்லாம் யூஸ்ன்னு பாருங்கள். நீங்களும் சரவணா ஸ்டோர் போய்ப்பீங்க இல்லையா? எந்த ஊர்லனாலும் இப்போ இருக்குது, நிறைய ஊரில் வந்துச்சு. மதுரையிலே அழகாக இருக்குது. மதுரையிலே நாங்கள் போயிட்டு இருந்தோம். லிஃப்ட் வசதியிலேருந்து எக்ஸிலேட்டர்லேருந்து எல்லா வசதியும் இருக்குது. இந்த சேனல் இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க. நம்மளோட அந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மக்களே. லவ் யூ மக்களே, செல்லக்குட்டி மக்களே. லவ் யூ ஸோ மச்.